தொப்பை பெருசா இருக்கிறவங்க அது குறையிறதுக்கோ, இல்ல வெயிட் குறையிறதுக்கோ, ஓவரால் வெயிட் குறையிறதுக்கு, இல்ல தோலோட ஸ்கின் வந்து பளபளன்னு இருக்கிறதுக்கு, மசில்ஸ் ஃபார்ம் ஆவறதுக்கு, சிலருக்கு ஜென்ஸுக்கே வந்து இங்க செஸ்ட் வந்து பிரஸ்ட் மாதிரி ஆயிடுறதோ, பெரிய தொப்பை இருக்கிறதோ, அது மாதிரி உமனுக்கு வந்து செஸ்ட் ஏரியாவில் ரொம்ப சாகிங் இருக்கிறதோ, இங்கே ஊழ சதை மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இன்றைக்கி நான் டிப்ஸ் சொல்லி தரேங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். என்னன்னு கேட்டால், சிலருக்கு பேக்கில் குளூட்டியல் அதிகம், நிறைய பேர்த்துக்கு தொப்பை அதிகம், அதெல்லாம் விசரல் ஃபேட்டு. இப்போ ஓவராலாக குண்டாக இருக்கிறத விட அது கொஞ்சம் மோசமானதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஹெல்த் வைஸுமே அது மோசம். நாட் ஓன்லி லுக்குக்காக, பர்சனாலிட்டி வைஸ் மோசம், அண்ட் ஹெல்த் வைஸ் ட்ரெஸ் பண்ணால் நல்லா இருக்காது. ஹெல்த் உள்ளுக்குள்ளே விசரல் ஃபேட் வந்து நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வர வைக்கலாம், கிட்னி டேமேஜ் பண்ணலாம், அண்டு நம்ம இரத்த குழாயிலெல்லாம் படிஞ்சு பிபி கொடுக்கலாம், பக்கவாதம் வரலாம். அதை தவிர அந்த ஃபேட்னால் நம்மளுக்கு ஒரு ஃபேட்டி லிவர் வரலாம், இல்லைன்னா பேங்க்ரியாஸில் படிஞ்சிட்டு அதனால் காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம், டயபெட்டிஸை ரைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா காம்ப்ளிகேஷன்ஸ் அதில் இருக்குங்க. மூட்டு வலி வரலாம், கழுத்து வலி வரலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ ஒபிசிட்டிங்கிறது ஓவராலாக ஹெல்த்துக்கான சீரியஸ் கன்சர்ன். ஒபிசிட்டிங்கிறது நிறைய நோய்க்கான ஒரு சென்ட்ரலைஸ்டு விஷயமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் இருந்து வெளியில் வர்றது எப்படின்னா, கொஞ்சம் பெருசாக தான் பிளான் பண்ணணும். ரொம்ப கலோரி டெஃபிசிட் பண்ணால் சரியாயிடும் அப்படின்னா ஒரு விதத்தில் நல்லா இருக்குது, இன்னொரு விதத்தில் வந்து விட்டமின்ஸ் எல்லாம் கிடைக்காம போயிடுது. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கலோரி கம்மியாக, ரொம்ப கம்மியாக சாப்பிட்டுக்கலான்னா அது வேறு டேமேஜ் பண்ணி நம்ம வெயிட்டை அதிகப்படுத்தி விட்டுருது. சரி, அது வேறு ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, வேறு ஜிம்முக்கு போய் பயங்கரமாக எக்ஸசைஸ் பண்ணலாமான்னு பார்த்தா அதில் கார்டிசோல் வந்து ஹைக் ஆகிடுது. கார்டிசோலுங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாகி அதனால் வெயிட்டும் அதிகமாகி மற்ற நோய்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒரு யூஸு பல கான்ட்ரா இண்டிகேஷன், பல சைடு எஃபெக்ட் அப்படி இருக்குது. சரி, வேறு வாக்கிங் போகலான்னா ஜாயிண்ட்டுக்கான பெயின் எல்லாம் வந்துடுது. ரொம்ப எல்லாத்துலேயுமே ஒரு யோகா பண்ணலான்னா நெக் பெயின் வந்துடுது. ஏதாச்சும் ஒன்று தெரியாமல் பண்ணிங்கன்னா பேக் பெயின் வந்துடுது. அதுலேயும் கார்டிசோல் ஹைக் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் ஓவராலாக சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணணும். அதுக்கு பேர் நான் ஏரோபிக்ஸ், நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ். அதை பற்றி சொல்லிடுறேன். இப்போது நம்ம வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுறது மெயினாக ஹார்மோன்ஸ் தான். லெப்டின்கிற ஹார்மோன் தான் வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுல மெயினான ஹார்மோனாக இருக்குது. அந்த லெப்டின்கிற ஹார்மோனுக்கு என்ன தேவைப்படுதுன்னு கேட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு மன மகிழ்ச்சி, அன்பு, இதுதான் தேவைப்படுது. எல்லாம் ஓவரால் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கணும்னா மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் இருக்கணும். இந்த அன்பாக இருந்தால் தான் மகிழ்ச்சி வரும், மகிழ்ச்சியாக இருந்தால் தான் அன்பு வரும். ஆனால் உலகத்தில் இன்றைக்கி ரொம்ப கெட்ட உலகமாக இருக்குது. யாருக்கிட்டையாச்சும் நம்ம அன்பு செலுத்தினா நம்மளுக்கு அது ரொம்ப டேஞ்சராக, டேமேஜாக நடக்குது. நம்மளுக்கே நம்ம உயிருக்கு, உடமைக்கெல்லாம் ஆபத்தாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோன்னா, டோட்டலாக அன்புங்கிறதையே நிறுத்திடுறோம். எவங்கிட்டையும் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும்னு நம்ம முடிவுக்கு வர்றோம். ஆனால் இதில் என்ன நடக்குதுன்னா, ரொம்ப பெரிய ஆபத்து நம்மளுக்கு நடக்குது. என்ன ஆகுதுன்னா, 100க்கு 95 பேர் பேடாகவும், அந்த 95ல் 5 பேர் வச்சு ஒர்ஸ்டாகவும், கொலைகார பாவிங்களாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்படி இருக்கிறதுனால எல்லாருமே அன்பே வேணாம், யாருக்கும் இரக்கம் காட்ட வேணாம், யாருக்கும் நம்ம தர்மம் செய்ய வேணாம், ஹெல்ப் செய்ய வேணாம், நம்ம உதவி செஞ்சால் தான் நம்மளை அடித்து தூக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டால், மிச்சம் 5% மட்டும் நல்லவங்களாக இருக்காங்க. இப்போது அந்த 5%க்கு 100 பேர்த்திட்ட பழகுனா தான் அந்த 5 பேர் கிடைக்கிறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, 100 பேர்த்திட்ட பழகுதில் ஏகப்பட்ட டேமேஜ் நம்மளுக்கு ஆகிறதுனால நம்ம அன்பு, மகிழ்ச்சி எல்லாத்தையும் ஓரம் கட்டிடும். சரி, அப்படி ஓரம் கட்டினா நல்லா இருக்குமானா, பயங்கரமாக உடல் உபாதைக்கெல்லாம் ஆகி, ரொம்ப குண்டாகி, ஸ்ட்ரெஸ் ஆகி, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகி, தைராய்டு ஆகி, எல்லாம் ஆகி நோய்வாய்ப்பட்டுறோம். இதுலேயும் இப்படி போனாலும் இடிக்குது தான், அப்படி போனாலும் பயங்கர டேஞ்சராக இருக்குது. அப்போ என்னடா பண்ணலான்னா, ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பழையபடி அன்பாக இருந்து தான் ஆகணும். ஒருத்தவங்க ஏதாச்சும் கொஞ்சம் மாறுபட்டு தெரியுறாங்கன்னா அவங்கள அவாய்ட் பண்ணிடணும். ஒருத்தவங்ககிட்டே அன்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்கள ஒதுக்கி விட்டுறணும், பிளாக் பண்ணிடணும், ஒதுக்கி விட்டுறணும். இப்படியே வந்தால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நல்லவங்கன்னு நம்ம மனசுக்கு படும், நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கும் படும். அந்த மாதிரி ஆளுங்களோட தான் சேரணும். ஆனால் சில வருடங்கள் கழித்து கூட நம்மளுக்கு அவங்க தீங்கு விளைவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும், ஆனால் அன்பாக தான் இருக்கணும்.
இருக்கணும், மகிழ்ச்சியாக தான் இருக்கணும். இது ஒன்றுங்களா. ரெண்டாவது, பழங்கள் காய்கறிகள் அதிகமாக எடுத்து அந்த லெப்டின்கிற ஹார்மோனுக்கு உணவு பழங்கள் காய்கறிகள் அதிகமாக தேவைப்படுது, விட்டமின்ஸ் தேவைப்படுது, அமினோ ஆசிட்ஸு, ஒமேகா 3 ஒமேகா 6 எல்லாமே தேவைப்படுது, புரோட்டீன் எல்லாமே. அதனால அது நிறைய எடுத்துக்கணும், நார்ச்சத்து இருக்கிற உணவு எடுத்துக்கணும். மூணாவது, எக்ஸசைஸ் தேவைப்படுது. சரி, ஜிம்முக்கு போகலாம், ஓடலாம், நடக்கலாம், பயங்கரமாக பண்ணலான்னு பார்த்தா கார்டிசோல் அதிகமாகி பிரச்சனை ஆகுது. அதனால தான் நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ். நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ்னால் தலையிலேருந்து பாதம் வரைக்கும் ஒரு மசிலை கூட விட்டு வைக்காமல் படுத்துக்கிட்டோ உட்காந்துட்டோ செய்கிற எக்ஸசைஸுங்க. சிம்பிள், படுத்துட்டோ உட்காந்துட்டோ செய்கிற எக்ஸசைஸ் தான் உங்கள் வெயிட்டை குறைக்கும். அப்படி என்ன செய்யலாம்னா, ஒவ்வொரு மசிலையும் ஒரு 7 தடவை ஜென்டிலாக கண்ட்ராக்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணலாம். இது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் சர்க்குலேஷன் அதிகமாகுது, வெயிட்டு நல்லா குறையுது, அப்டாமன் குறையுது, தொப்பை குறையுது, ஊழசதை குறையுது, எல்லாமே நோய்கள் சரியாகுது. ஸோ அப்படி என்ன மசில்னா, இப்போ இது ஃப்ரான்டாலிஸ், கொருகேட்டா சூப்பர்சிலே, ஆர்பிகுலாரிஸ் ஆக்குலை, நேசாலிஸ், ஆர்பிகுலாரிஸ் ஓரிஸ் அப்பர், ஆர்பிகுலாரிஸ் ஓரிஸ் ரோவர், ரைசோரியஸ், கையில் பைசெப்ஸ், டெல்டாய்ட், ட்ரைசெப்ஸ், பெக்டோரல் மசில்ஸு, சர்வைக்கல், இதில் வந்து ஸ்டெனோக்ளோடோமாஸ்டாய், ட்ரபீசியஸ்ஸு, அந்த மாதிரி அப்டாமினல் மசில்ஸு, குளூட்டியல் மசில்ஸு, குவாட்ரிசெப்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங், காஃப், இது மாதிரி இதை பிரித்து சொன்னால் நிறைய மசில் வரும். ஸோ இந்த மசிலை எல்லாம் கண்ட்ராக்ட் ரிலாக்ஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், பைசெப்ஸ்க்கு இப்படி பண்ணுறீங்க, வச்சுருக்கீங்க 10 கவுண்ட், இப்படி பண்ணுறீங்க 7 தடவை. சின்னதாக ஒரு வாட்டர் பாட்டில் கூட 1 kg வெயிட் கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி மைல்டாக ஸ்ட்ரென்தன் பண்ணுறது மட்டும்தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இதோட ப்ரீத்திங் எக்ஸசைஸ், மூச்சு பயிற்சியும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸசைஸ் தெரியணுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கேன். இந்த மாதிரி எக்ஸசைஸஸ் சொல்லித்தரேன். ப்ரீத்திங் எக்ஸசைஸ், ஃபேஷியல் எக்ஸசைஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ரான்டாலிஸ்க்கு நெத்தியை மேலே சொல்லிங்க 10 வரைக்கும் வச்சுருங்க, கீழே போட்டு 10 வரைக்கும், கண்ணுக்கு மேலே பாருங்கள் 10 வரைக்கும், கீழே பாருங்கள். அது மாதிரி ஒவ்வொரு எக்ஸசைஸ், ப்ரீத்துக்கு உள்ள 4 கவுண்ட் இழுங்க, ஹோல்டு 4 கவுண்ட் பண்ணுங்க, வெளியில் 6 கவுண்ட் விடுங்க. இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்து தான் இதை சரி பண்ண முடியும். கண்டிப்பாக இதெல்லாம் குறையும். நோய் இல்லாமல் வாழ்க்கை. இதுக்கு நான் நல்லா கிளாஸ் எடுப்பேன். டெய்லி காலையில் 6 மணிலேருந்து நைட் 10 மணிக்குள்ளே எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணால் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணால் கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணால் கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.